ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ச் மந்தோட நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் அண்ட் ஸ்டேட் லெவல் நியூஸை என்ன பண்ணலாம், நம்ம கவர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எப்பயுமே லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன் நமக்கு கை கொடுக்கவே கொடுக்காது. ஸோ நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் டே டு டேவாக என்ன பண்ணிக்கணும்னா ஃபாலோ பண்ணிக்கணும். அப்படி முடியாத பட்சத்தில் இப்படி மந்த்லி கேப்சியூலில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய நியூஸையாவது என்ன பண்ணிக்கணும்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், a 5-day faculty exchange program of BIMSTEC started. ஸோ இட்ஸ் அன் இன்டர்நேஷ்னல் நியூஸ். ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஃபேக்கல்ட்டி எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் பிம்ஸ்டெக்கில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா பிம்ஸ்டெக் மெம்பர் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனில் என்ன பண்ணுறாங்க, ஃபாரின் சர்வீஸ் அகாடமிக்ஸோட ஃபேக்கல்ட்டிஸை என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் மூலமாக அவங்களோட நாலேஜை ஷேர் பண்ணுறதுக்கு பிம்ஸ்டெக் ஒரு இனிஷியேட்டிவ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் மூலமாக என்ன அவங்க கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா அந்த ஃபாரின் சர்வீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன்ஸோட கோஆப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ எந்த ரீஜியன்ஸ்க்கு இடையில அப்படின்னா அமாங் சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் சப் ரீஜனல் பிளாட்ஃபார்ம். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் ரீஜியனில் இருக்கக்கூடிய ஃபாரின் சர்வீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன்ஸோட அந்த ஃபேக்கல்ட்டிஸை என்ன பண்ண போகிறாங்க, நாலேஜ் ஷேர் பண்ணுறது மூலமாக இந்த ப்ரோக்ராம் மூலமாக கோஆப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் ஹோம்ஒர்க் கொஸ்டின் என்ன அப்படின்னா பிம்ஸ்டெக் கண்ட்ரீஸ் எத்தனை கண்ட்ரீஸ் இருக்குது, பிம்ஸ்டெக்கில் மெம்பர் கண்ட்ரீஸ் எத்தனை கண்ட்ரீஸ் இருக்குது அப்படின்னு ட்ரை டு ஃபைண்ட் இட் அவுட். அடுத்து பாருங்கள், இந்தியா அண்ட் EFTA $100 billion ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன்ட். இது நம்ம ஹிந்து நியூஸ் பேப்பரில் பார்த்த ஒரு நியூஸ் தான். ஸோ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா EFTAக்கும் யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் has been signed between India and European countries. ஓகேவா? ஸோ அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா $100 billion என்ன பண்ணுறாங்க, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் $100 billion அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை 15 வருஷத்துக்கு என்ன பண்ணுறாங்க, பிரித்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு $50 billion மொதல் 10 வருஷத்துக்கும் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய $50 நெக்ஸ்ட் 5 இயர்ஸுக்கும் என்ன பண்ண போகிறாங்க, இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, CBI அண்ட் யூரோபோல் சைன் ஒர்க்கிங் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் கோஆப்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ். இதுவுமே ஹிந்து பேப்பரில் பார்த்த நியூஸ் தான். ஸோ CBI சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனும் யூரோபோலும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, தே ஹவ் சைன்ட் அ மியூச்சுவல் அக்ரிமெண்ட் அமாங் தெம்செல்வ்ஸ் பிட்வீன் தெம்செல்வ்ஸ். அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ரெண்டு ஆர்கனைசேஷனும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இனிஷியேட்டிவ் மூலமாக மெயின் மோட்டோ என்ன அவங்க கொண்டு வர போகிறாங்கன்னா அந்த மெம்பர் ஸ்டேட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள சப்போர்ட் பண்ணணும். யாருக்கு இடையில, இந்தியாவுக்கும் அந்த யூரோப்பியன் யூனியனுக்கும் இடையில இருக்கக்கூடிய மெம்பர் ஸ்டேட்ஸ் என்ன பண்ண போகிறாங்க, ஒன்று சேர்ந்து அந்த கிரைமையும் டெரரிசத்தையும் என்ன பண்ண போகிறாங்க, ப்ரிவென்ட் பண்ண போகிறாங்க, தடுக்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இன்கேஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இந்தியன் ஆர்கனைசேஷன் போய் ஏதாவது இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னா தே வில் கோஆப்ரேட் அஸ். அதே மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கேஸ் ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க, எந்த பர்டிகுலர் பர்சன் உங்கள் கண்ட்ரியில் இருக்காங்களா, உங்கள் நேஷனில் இருக்காங்களா அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷன் எங்களுக்கு வேணும், நாங்கள் பண்ணணும் அப்படின்னா we should cooperate them. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் has been signed between CBI and யூரோபோல். அடுத்து பாருங்க, இந்தியா ரிலீசஸ் செகண்ட் tranche of ₹500 crore to Bhutan ஃபார் கியாசங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட். அப்போது இந்த ஒரு பர்டிகுலர் நியூஸில் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கியால்சங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் இஸ் அ ப்ராஜெக்ட் விச் இஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் பூட்டான். ஸோ பூட்டானில் பண்ணுறாங்க, அதுக்கு இந்தியா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 10,000 crore தான் இதோடைய டோட்டல் பட்ஜெட். அதில் செகண்ட், ஓகேவா, ஸோ செகண்ட் tranche ஆஃப் 500 crore rupees இந்தியா பூட்டானுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து பாருங்க, இந்தியா பை தி கிரீக். இது என்ன அப்படின்னா இட்ஸ் அ கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல். இந்தியா பை தி கிரீக் அப்படிங்கிறது என்னது, இட்ஸ் அ கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல். எங்கே நடக்குது அப்படின்னா துபாயில் நடக்குது. அப்போது இந்தியா பை த கிரீக் இஸ் அ கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் எங்கே நடந்தது, துபாயில் நடந்தது. ஓகேவா?
ஸோ நாட்டோவில் 32nd மெம்பர் கண்ட்ரியாக சக்ஸஸ்ஃபுல்லாக யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இட்ஸ் நன் அதர் தென் ஸ்வீடன். ஸோ ஸ்வீடன் தான் என்ன பண்ணாங்க, 32nd மெம்பர் கண்ட்ரியாக நாட்டோவில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்வீடனுக்கு முன்னாடி எந்த கண்ட்ரி ஜாயின் பண்ணாங்க? ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின், நியூஸ் பேப்பரில் பார்த்த ஒரு நியூஸ் தான். ட்ரை டு ரீகலெக்ட் இட். ஓகேவா? அடுத்து பாருங்க, வேர்ல்டு பேங்க், பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன், யூனிசெஃப் have pledged nearly $600 million to combat cervical cancer. ஸோ இந்த செர்விக்கல் கேன்சர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நம்ம எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த செர்விக்கல் கேன்சர் மூலமாக யங்ஸ்டர்ஸ் லைக் விமன் அண்ட் யங் கேர்ள்ஸ் வந்து ரொம்பவே என்ன பண்ணுறாங்க, பாதிப்படைகிறாங்க. ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணணும், வேக்சினேஷன் வந்து அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, வேர்ல்டு பேங்க், பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன், யூனிசெஃப் இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, $600 million வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, டொனேட் பண்ணியிருக்காங்க in order to provide or create an awareness among the women and young girls, adolescents about the cervical cancer. ஓகேவா? அடுத்து பாருங்க, the life protection plan LPP is an insurance scheme for Indian workers in the UAE. அதாவது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, LPP அப்படிங்கிறது என்னது, இட்ஸ் அ லைஃப் ப்ரொடெக்ஷன் பிளான். இது வந்து யாருக்கு அப்படின்னா, இந்தியன் ஒர்க்கர்ஸ் வந்து யூஏஇயில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான் என்னது, இந்த எல்பிபி. ஓகேவா? அடுத்து பாருங்க, யூபி ஹாஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் த கண்ட்ரி டு இஷ்யூ 5 crore ஆயுஷ்மான் கார்ட்ஸ். ஸோ ஆயுஷ்மான் கார்ட்ஸ்னால் என்னது, இட்ஸ் அ ஹெல்த் பெனிஃபிட் கார்டு. ஸோ இந்த கார்டை வந்து யூபி தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இந்த கண்ட்ரி, நம்மளோட இந்தியாவிலேயே 5 crore ஆயுஷ்மான் கார்ட்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஒரு ஸ்டேட் எது அப்படின்னா, இட்ஸ் நன் அதர் தென் யூபி, உத்தரப்பிரதேஷ். ஸோ அடுத்த நியூஸ் பாருங்க, எல்என்டி கமிஷன்ட் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ்லி மேனுஃபேக்சர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோலைசர் அட் குஜராத். ஸோ எல்என்டி லார்சன் அண்ட் டர்போ கம்பெனி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஹைட்ரஜன் எலக்ட்ரோலைசரை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, குஜராத்தில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னது, இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, எல்என்டின்ற ஒரு கம்பெனி என்ன செஞ்சுருக்காங்க, ஹைட்ரஜன் எலக்ட்ரோலைசரை வந்து ஃபர்ஸ்ட் டைம் இண்டிஜினியஸ் உள்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா, குஜராத்தில். ஓகேவா? ஸோ இந்த 3 key words தான். அடுத்த நியூஸ் பாருங்க, செலா டனல் ஹாஸ் பின் இனாகிரேட்டட் பை PM மோடி இன் இட்டாநகர், அருணாச்சல் பிரதேஷ். ஸோ செலா டனல் அப்படிங்கிற ஒரு டனலை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ செலா டனல் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, இட்ஸ் சிச்சுவேட்டட் அட் இட்டாநகர், அருணாச்சல் பிரதேஷ். அடுத்து பாருங்க, கூகுளும் இசிஐ அப்படின்னா இது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ கூகுளும் எலெக்ஷன் கமிஷனும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, எலெக்ஷன் வர்றதை ஒட்டி மிஸ்இன்ஃபர்மேஷனை கூகுளில், அதாவது குரோமில் வந்து நம்ம இன்டர்நெட் மூலமாக ஸ்ப்ரெட் பண்ணுறதை தடுக்கிறதுக்காக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஹாஸ் பார்ட்னர்ட் வித் கூகுள் இன் ஆர்டர் டு ப்ரிவெண்ட் தி எலெக்ஷன் மிஸ்இன்ஃபர்மேஷன். ஓகேவா? அடுத்து பாருங்க, இதுவுமே வந்து நம்ம வந்து நியூஸ் பேப்பரில் பார்த்த ஒரு நியூஸ் தான். மோஸ்ட் ஆஃப் த நியூஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நியூஸ் பேப்பர்லேயே கவர் பண்ணிடுறோம். இல்லீகல் ட்ரேட், அதாவது ஷார்க்கோட பாடி பார்ட்ஸ் இருக்குது இல்லையா, அதை இல்லீகல் ட்ரேட் பண்ணுறதுல எந்த ஸ்டேட் வந்து டாப் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா, தமிழ்நாடு தான் என்னது டாப் லிஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் ஹோம்ஒர்க் கொஸ்டின், செகண்ட் பிளேஸ் யார்? ஓகேவா? அடுத்து பாருங்க, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இனாகிரேட்டட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் மெட்ரோ சர்வீஸ் இன் கொல்கத்தா. ஸோ என்ன பண்ணியிருக்கிறாங்க, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் மெட்ரோ சர்வீஸை வந்து கொல்கத்தாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ரிவர் அப்படின்னா, ஹூக்ளி ரிவர். ஓகேவா? ஸோ ஹூக்ளி ரிவர் இதுவுமே நம்ம நியூஸ் பேப்பரில் பார்த்த ஒரு நியூஸ் தான். ஸோ அடுத்த நியூஸ் பாருங்கள், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் க்ரீன் ஹைட்ரஜன் பிளான்ட்டை வந்து எங்கே இனாகிரேட் பண்ணியிருக்கிறாங்க, ஹரியானாவில் இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் க்ரீன் ஹைட்ரஜன் பிளான்ட்டை வந்து எங்கே இனாகிரேட் பண்ணியிருக்கிறாங்க, ஹரியானாவில் இனாகிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில், ஹிசார் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில். ஸோ இந்த பர்டிகுலர் பிடிஎஃப்ல நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா,
நேஷ்னல், இன்டர்நேஷ்னல் அண்ட் ஸ்டேட் லெவல் நியூஸஸ் ஆஃப் மார்ச் மந்த். ஓகேவா? ஸோ எல்லா இம்பார்ட்டண்ட்டான நியூஸ், இந்த ஒரு பர்ட்டிகுலர் நியூஸை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். Hope this session is useful and thank you for watching.